வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை சத்தமா ஒருவர் வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோதனை என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது சிலருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா இருக்கும். சோதனையை நாம யார் என்ன செய்யறதில்ல? விரும்புவதில்லை. சோதனை யாரு நாம விரும்புவதில்லை. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, எல்லா தேவ பக்தி உள்ள மனுஷர்களுக்கும் இந்த சோதனை வழியாக கடந்து போகணும். இந்த சோதனை வழியாக கடந்து போவது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனையின் பாதை, ஒருவேளை சோதனையின் பாதை கடினமா இருந்தாலும் இதனுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா அது நம்மை உயர்வுல கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. சோதனை இல்லாமல் உயர்வு என்பது கூடாத காரியம். சோதனை இல்லாம உயர்வு கூடாத காரியம். சோதனை தான் நம்முடைய வெற்றிக்கான படிக்கட்டு. நம்முடைய வெற்றிக்கான படிக்கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சோதனை நம்முடைய தரத்தை நிரூபிக்கும். நம்முடைய தரத்தை, நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணும்? அது ப்ரூஃப் பண்ணும். நம்முடைய உயர்வை அதுதான் தீர்மானிக்கும். நாம எந்த அளவுக்கு நம்மை கர்த்தர் உயர்த்த போறாருங்கிறது நமக்கு வைக்கிற டெஸ்ட பொறுத்து தான் இருக்கு. பைபிள்ல எல்லா தேவ மனுஷர்களும் தேவ பக்தி உள்ளவர்களும் சோதனையின் வழியாய் கடந்து போயிருக்கிறாங்க. யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யோசேப்புனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில, பேதுருனுடைய வாழ்க்கையில எல்லாருமே சோதனையின் வழியா கடந்து போய் ஜெயிச்சவங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவன் யாரை உயர்த்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு தேவன் சோதனையை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் யாரை உயர்த்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு தேவன் சோதனை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் அனுமதிக்கிற சோதனை உங்களை உயர்த்தும். தேவன் அனுமதிக்கிற சோதனை என்ன செய்யும்? உங்களை உயர்த்த போகுது. உங்களை உயர்த்துவதற்காகத்தான் தேவன் சோதனை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோதனைக்கு கிரீக் வேர்டு என்னன்னா பைராஸ்மோஸ். பைராஸ்மோஸ். அல்லேலூயா. பைராஸ்மோஸ்னா என்ன அர்த்தம்னா டெம்ப்டேஷன் அல்லது டெஸ்ட்னு அர்த்தம். டெம்ப்டேஷன் அல்லது டெஸ்ட். பாசிட்டிவ் சென்ஸ்ல டெஸ்ட், நெகட்டிவ் சென்ஸ்ல டெம்ப்டேஷன். ஆனா கிரீக் வேர்டு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான வேர்டு தான், ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுதுங்கிறத பொறுத்து தான்
அது டெம்டேஷனா டெஸ்டாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுது அதை வைத்துதான் அது டெம்டேஷனா டெஸ்டான்னு என்ன செய்ய முடியும், நாம புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தையை நாம புரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது டெஸ்ட். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது டெஸ்ட். அது டெஸ்ட். டெம்டேஷன், யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி என்ன செய்தா, அவ சோதித்தா. அதாவது டெம்டேஷனுக்குள்ள அவனை கொண்டு போவதற்கு வழி செய்தா. அது வந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அது டெம்டேஷன். டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா கிரீக் வேர்டு பைராஸ்மோஸ் ஒரே வார்த்தை தான். அந்த கான்டெக்ஸ்ட்ல நாம என்ன செய்யறோம், இது டெம்டேஷனா இது டெஸ்டான்னு நாம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சோதனையில இந்த வசனத்திலிருந்து 3 உண்மையை சொல்ல போறேன். தேவன் உயர்த்த விரும்புகிற எல்லா மனுஷருக்கும் சோதனை உண்டு. தேவன் உயர்த்த விரும்புகிற எல்லா மனுஷருக்கும் டெஸ்ட் உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? டெஸ்ட். எல்லா மனுஷருக்கும், தேவன் உயர்த்த விரும்புகிற எல்லா மனுஷருக்கும், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுக்கு பிரியமா இருக்கிற அல்லது பக்தி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிற பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமா என்ன உண்டு? டெஸ்ட் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? டெஸ்ட் வைக்கிறார். ஒண்ணு, தேவன் வைக்கிற அந்த கொடுக்கிற டெஸ்ட் இருக்கு பாருங்க, சோதனை, அது நம்மை தூய்மையாக்கும். அது நம்மளை என்ன செய்யும்? தூய்மையாக்கும். அதனால்தான் கர்த்தர் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார், நம்மை பியூரிஃபை பண்ணும். வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை கர்த்தரையே நமக்கு அனுமதிக்கிறாரு. அது நம்ம என்ன செய்து தூய்மையாக்குது. வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்னியினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அல்லேலூயா. கோல்டு இருக்குல்ல, கோல்டு, அதனுடைய வேல்யூ அதனுடைய பியூரிட்டியில தான் இருக்கு. கோல்டுனுடைய வேல்யூ அதனுடைய பியூரிட்டியில தான் இருக்கு. பாருங்க, ஒரிஜினல் 100% கோல்டு 24 கேரட். 24 கேரட் தான் 100% கோல்டு. நாமெல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல சில பேர், அதெல்லாம் 22. அது என்ன சொல்றாங்க? 916. என்னது 916னா 91.6. அந்த அளவுக்கு தான் பியூரிட்டி. அது மேக்சிமம் எவ்வளவு பியூரிஃபை பண்ண முடியும்னா 99.95 வரைக்கும் பியூரிட்டி. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? அதை செய்யணும்னா ரிஃபைன் பண்ணணும். அதுக்கு பேரு ரிஃபைனிங்னா என்ன அர்த்தம்னா, அக்கினியில என்ன செய்யப்படணும்? அது ஆமா 2000
2000 ஃபாரன் ஹீட்ல என்ன செய்யணும், அது அக்னியில போட்டு அதை உருக்கி அதை பியூர் கோல்ட என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பியூர் கோல்ட தனியா பிரிச்சு அதுல இருக்கிற வேற மெட்டல்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தனியா எடுக்கிறாங்க. அது அக்னியில என்ன செய்யப்படணும், போகணும். அல்லேலூயா. அப்படி அக்னியில போனாதான் அது பியூரிஃபை ஆகும். பியூர் கோல்டு தான் உண்மையான அதனுடைய காஸ்ட்லி, அது ரொம்ப காஸ்ட்லி. பியூர் கோல்டு தான் காஸ்ட்லி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த சேட்டு கடையெல்லாம் வாங்குறாங்கல்ல, ஒரு நக்கடைக்காரர் தான் சொன்னார், சேட்டு கடையெல்லாம் விற்கிறாங்களா, அதில் பியூர் கோல்டு இல்லை சார், ஒரு ஸ்டாண்டர்டான கடையில் வாங்கினா தான் அது என்னது 91.6. மற்ற கடையில் நீங்கள் இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் போய் வாங்கினீங்கன்னா அதுலலாம் நிறைய வேற வேற மெட்டல்கள்லாம் என்ன செய்யிருக்கும், கலந்துருக்கும். அல்லேலூயா. அப்போ பியூர் கோல்டுனுடைய விலை வந்து உயர்ந்தது. அது அதனுடைய பிரைட்னஸே வித்தியாசமா இருக்கும். அது பிரைட்னஸே வித்தியாசமா இருக்கும். பியூர் கோல்டு வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். கர்த்தர் நம்மை அழிந்து போகிற பொண்ணு அக்னியினால சோதிக்கப்படுகிறது போல கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு நம்ம என்ன செய்யறார், ஆண்டவரே அல்லேலூயா, நம்மை சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து தூய்மையாக்குகிறார். அதனாலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3-4 வாசிங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. உண்மையாலுமே சோதனை நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது, பொறுமைய. அல்லேலூயா. இந்த பொறுமைங்கிறது வந்து நமக்கு சும்மா வந்துடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சில அக்கினிக்குள்ள கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில பொறுமைய தேவ சாயலை நமக்கு உண்டாக்கி அது நம்ம என்ன செய்யுது, அதை அந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்றாரு, சந்தோஷமா எண்ணுங்க. நீங்க ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறீங்க, சோதனை வழியா கடந்து போகும்போது அது என்னன்னா பொறுமையை கற்றுக்கொள்றீங்க. அது உங்களை என்ன பண்ணுது, பூரணராகவும் குறைவற்றவர்களாகவும் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தாலும் பொறுமையை கற்றுக்க முடியாது. ஆத்திரக்காரனுக்கு என்ன மட்டு, புத்தி மட்டு. ஆத்திரம், கோபம், எரிச்சல், படபடப்பு, என்ன பேசணும்னே தெரியல, ஸ்டேபிளா இருக்க முடியல. என்ன காரணம்? டென்ஷன், பொறுமை இல்லை. கர்த்தர் சில ப்ராசஸ் வழியா கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில சில பூரணராக்க, நம்மை குறைவற்றவர்களாய் மாற்ற, தேவ சாயல் உள்ளவர்களாக மாற்ற கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, அல்லேலூயா, சோதனையின் வழியா அக்கினி வழியா கொண்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டெஸ்ட், ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த டெஸ்ட் நம்மள என்ன செய்யுது, பியூரா மாற்றுது, பூரணராக, கம்ப்ளீட் மேனாக மாற்றுது. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னிக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. இன்னமும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் வேதாகமத்துல அக்னிக்குள்ள போய் வெளியே வந்து அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர்னர் ஆனாங்க. அல்லேலூயா. எல்லா ஸ்டேட்லயும் உயர்ந்த பொசிஷனுக்கு போனாங்க.
அது மட்டும் இல்ல, இன்னைய வரைக்கும் அவங்க மேல இருக்கிற அந்த பிரைட்னஸ் குறையாதே இருக்கு. அல்லேலூயா. அவங்க மேல இருக்கிற பிரைட்னஸ் குறையாதே இருக்கு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில அக்கினி வழியா நாம போகும் பொழுது நம்மை பிரைட்டா மாறும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அக்னிக்குள்ள போயிட்டு வந்தாலே நமக்கு பிரைட்னஸ் கூடி. அல்லேலூயா. வாசிங்களேன் யாக்கோபு. சரி வாணா. ரெண்டாவது சோதனையை கர்த்தர் நமக்கு ஏன் அனுமதிக்கிறார்னா, நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் சோதனை அனுமதிக்கிறார். நாம எப்படிப்பட்டவங்களா வாழணும்? தேவனை சார்ந்து வாழணும். கர்த்தரை சார்ந்து வாழறதுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்களா லூக்கா சுவிசேஷம் 22:31-32 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22:31-32. சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் சோதனை அனுமதிக்கிறாரு? இந்த பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரித்தாலும் உன் பின்னால் தான் வருவான் ஆண்டவரே. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ். என்னது? ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதுல ரொம்ப அவர் என்ன செய்யறாரு? என்ன வந்தாலும் ஆண்டவரே அவன் பின்னால தான் இருப்பேன். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட், ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் ஒன்னு என்ன செய்யறான்? புடைக்கன்ட்டு கேட்டுக்கொண்டான். நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்யறேன்? உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த சுய, அந்த செல்ஃப், என்னது, அந்த சுய கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணிட்டு கர்த்தரை சார்ந்து வாழணும். என்னதான் நீ சார்ந்து வாழணும். உன் சுய முயற்சியினால ஒன்னும் முடியாது. உன் சுய முயற்சியினால ஒண்ணுமே முடியாது. நீ என்ன சார்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சுலகினால் புடைக்கிறதுங்கிறது ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தோல் இருக்குல்ல, அந்த கோதுமை மேல இருக்கிற தோலை அதை பிரிக்கிறது. அது போட்டு என்ன செய்யறது? உடைக்கிறது. அல்லேலூயா. அதை உடைச்சி அதை பிரிக்கிறது. அந்த உமியையும் அந்த கோதுமையும் என்ன செய்யுது? பதரையும் கோதுமையும் பிரிக்கிறது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை உடைக்கிறதுக்கான காரணம், அல்லேலூயா, நாம தேவனை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. என்னால முடியும், என்னால, எனக்கு அந்த சக்தி இருக்கு, எனக்கு பலன் போதும். இல்ல, கர்த்தரை தான் சார்ந்து வாழணும். அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யணும்? சார்ந்து வாழணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? சோதனைய அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறதுக்கான காரணம் இந்த சுய பலன், சுய முயற்சி, இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை சார்ந்து வாழணும். கர்த்தரால தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தரால தான் முடியும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கும். இது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டு.
எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. பேதுருவிட்ட ஆண்டவர் அனுமதிக்கிறார், சாத்தான்கிட்ட அனுமதிக்கிறார், சாத்தானுக்கு நீ செய்து கொள். ஆனால் பின்னால இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, சோதனைய கர்த்தர் மத்தியில, நாம் சோதனையின் மத்தியில கடந்து போகும்போது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னது? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் யாரை உயர்த்த விரும்புகிறாரோ அவங்கள என்ன செய்யறாரு? சோதனை அனுமதிக்கிறார். நாம சோதனையின் வழியாக கடந்து போகும்பொழுது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23 வசனம் 24 வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் எப்படி? பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. தேவன் சோதனையின் மத்தியில அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அழைச்சி சோதனையை அனுமதிக்கிறாரு. சோதனை என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறாரு. அனுமதிக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்துவது. அவருடைய நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிறுத்துவது. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? அதுல இருந்து நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1:12 வாசிங்களேன். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அல்லேலூயா. அது ப்ரூவ் பண்ண பிறகு, அல்லேலூயா, நாம உத்தமன் என்று விளங்கின பின்பு நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனையின் மத்தியில தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் நமது திராணிக்கு மேலாக சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது இல்லை. தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில்வானஸ் சின்ன வயசுல நீச்சலுக்கு கற்றுக் கொடுக்க அந்த YMCA கிரவுண்ட்ல அழைச்சிட்டு போவோம். நீச்சல் முதல் நாள் நீச்சல் அடிக்க அப்படி அந்த நீச்சல் குளத்துல என்ட்ரன்ஸ்ல என்ன செய்வாங்க, கொஞ்சம் அப்படி அது செவரை பிடிச்சிக்கிட்டு 2 நாள் அப்படி காலை மட்டும் அடிக்க சொல்லுவாங்க. 2-3 நாள் கழிச்சு உள்ள கொண்டு போயிடுவாங்க. 2-3 நாள் கழிச்சு 4வது 5வது நாள்லாம் மேல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, உயரமான ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அதுல இருந்து என்ன செய்வாங்க, குதிக்க சொல்லுவாங்க. பரவாயில்ல. அப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்களும் கத்துக்கும். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல மிலிட்ரியில இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அங்க இருந்து ட்ரைனிங்க்கு வருவாங்க. கத்துக்கு நீச்சல் தெரியாதவங்கலாம் நீச்சல் அடிக்க கத்துக்கொள்றதுக்கு அங்க வருவாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாரு, அங்க நீச்சல் குளத்துல உள்ள இருப்பாரு. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் 24-25 வயசு ஆட்கள்லாம் மேல ஏறி குதிக்க சொன்னாங்க. கத்தி கிடப்பானுங்க மேல இருந்து.
அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து ஆட்களை வச்சிருப்பாரு, தட்டி விட்டுருங்கன்னு காலை. அப்படி லைட்டாக தட்டி விட்ட உடனே ஒத்துன்னு கீழே விழுந்துருவாங்க, புஷ் பண்ணி கீழே தள்ளிவிடுவாங்க. ஓன்னு கத்திக்கிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். 24 25 வயசு பசங்க மேலே இருந்துட்டு அலறிக்கிட்டு கீழே விழும், சின்ன பசங்களும் கத்திக்கிட்டு விழும். நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக மேலே இருந்து குதிக்கும். பெரிய பெரிய ஆம்பளைங்கள்லாம் கத்துவாங்க. இப்படி குதிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் தூரம் அப்படி நீச்சல் அடிச்சுட்டு போகணும். அவங்க அப்படியே தத்தடிச்சுட்டு மூழ்கிற நேரத்தில் அங்கே 2 3 பேர் இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடு அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு அவர் என்ன செய்வார், டீச்சுட்டு தூக்கி விடுவார். அந்த தண்ணி குடிச்சு உள்ள போய் ஊன்னு கத்துற நேரத்தில் தூக்கிடுவாங்க. அது போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல கற்றுக்கொள்றதுக்கு தள்ளி விடுறார். சரியான நேரத்தில் என்ன செய்யறாரு, ஆண்டவரை தூக்கி விடுறாரு. அல்லேலூயா. சரியான நேரத்துல அல்லேலூயா, சரியான நேரத்தில் தூக்கிடுறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில நேரத்தில் உண்மை உள்ளவரால் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறதுல அனுமதி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனையை அனுமதிக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்ன செய்யறதுல வருவதில்லை. அல்லேலூயா. அதனால்தான் பேதுருவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் வந்து என்ன செய்யறான், கர்த்தர்ட்ட பெர்மிஷன் கேட்கிறான், நான் சோதிக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தர் அனுமதி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, சாத்தானால சோதிக்க முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, சோதிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏன் அனுமதி கொடுக்கிறாரு? நம்மை அழிக்கிறதுக்காக இல்ல, நம்மை நிரூபிக்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறதுக்காக, நிரூபிக்கிறதுக்காக. யோபுவை சாத்தான் வந்து பர்மிஷன் கேட்கிறான். நீர் அவனை வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க, வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. சரி, நீ அவனை என்ன செய், சோதிச்சுக்க. ஒரு கண்டிஷன் பேஸ்ல தான் சாத்தான் என்ன செய்யறார், அனுமதிக்கிறார். இது வரைக்கும் நீ செய்யலாம், இது வரைக்கும் நீ செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பு வேலி நம்ம மேல இருக்கு. அல்லேலூயா. அந்த வேலியை கிராஸ் பண்ணிட்டு சாத்தான் வந்து சோதிக்கணும்னா கர்த்தர்ட்ட அவன் பர்மிஷன் கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், அவன் பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்காம வேலியை கிராஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. பர்மிஷன் கேட்காம சாத்தான் நம்ம மேல கைய வைக்க முடியாது. எந்த சோதனையும் வராது. அப்ப இன்னைக்கு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா கர்த்தர் அனுமதியோட தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை அனுமதிக்கிறார்னா அவர் நம்மளை நம்பி அனுமதிக்கல, அவரை நம்பி தான் அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை நம்பி அனுமதிக்கல. என் புள்ள பார்த்துக்குவான், அவனால என்ன செய்ய முடியும், இந்த சோதனையை கடந்து போயிட முடியும் அப்படின்னு நம்ம மேல அவர் நம்பிக்கை வைக்கல. நான் காப்பாத்துவேன், நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. தண்ணியில குதிக்கும் பொழுது அவங்க எப்படியாவது தாண்டிடுவாங்க போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த டீச்சர் என்ன செய்யல, அனுமதிக்கல. அவன் முழுகிற நேரத்தில் நான் தூக்கிடுவேன், அவன் முழுகிற நேரத்தில் நான் தூக்கிடுவேன், என்னால முடியும். அல்லேலூயா. அவரை நம்பிதான் தள்ளி விட சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார்னா நம்மளை நம்பி இல்லை, நான் பார்த்துக்குவேன், என்ன செய்வேன். அதனால்தான் யோபு கிட்ட போய் சாத்தான் வரும்பொழுது தேவனே ஆரம்பிக்கிறார். எப்படி, சுத்தி வந்திய பாத்தியா, எங்க ஆள் ஒருத்தன் இருக்கிறான், யோபுவை பாத்தியா, சும்மா இருந்த சாத்தான என்ன பண்றாரு, தூண்டி விடுறாரு. சும்மா இருந்த சாத்தான தூண்டி விடுறாரு. எதை நம்பி தூண்டி விடுறாரு, யோபுவை நம்பிய தூண்டி விட்டாரு. யோபுவை எந்த நேரத்துல தூக்கணும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. யோபுவுக்கு எந்த நேரத்துல உதவி செய்யணும்னு எனக்கு தெரியும். கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா அவரை நம்பி அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய பலத்தை வைத்து இல்ல, அவருடைய பலத்தை வைத்து அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. திராணிக்கு மேலாக நம்மை அவர் என்ன செய்யறதில்ல, சோதிக்கிறது. அல்லேலூயா. திராணினா ஸ்ட்ரெங்த். ஆண்டவர் நமக்கு என்ன ஸ்ட்ரெங்த் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களால எவ்வளவு சுமக்க முடியும், இந்த சேரை எவ்வளவு வெயிட் தாங்கும்னு யாருக்கு தெரியும்? செய்தவங்களுக்கு தெரியும். இதுல ஒரு 80 கிலோ அல்லது 100 கிலோ வரைக்கும் என்ன செய்யலாம், உட்காரலாம். 100 கிலோ ஆள் உள்ளவங்க உட்காரலாம். 150 200 கிலோ எல்லாம் இந்த சேர் தாங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வேலை ஸ்பெஷல் சேர் செய்ய வேண்டியவங்க யாரும் இல்லை. இங்க ஸ்பெஷல் சேர் செய்ய வேண்டியவங்க யாருமே இல்லை. ஸ்பெஷல் சேர். கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெங்த் இருக்கு, இந்த சேர் எவ்வளவு தாங்கும், நம்மால எவ்வளவு சுமக்க முடியும். நம்ம மேல ஒரு வெயிட்ட வைக்கணும்னா, நம்ம பிள்ளை மேல ஏதாவது ஒரு குடத்தை தண்ணியை தூக்கி வைக்கணும்னா, பிள்ளை எவ்வளவு சுமக்க முடியும் நம்மளால என்ன செய்யும் தெரிஞ்சுதான் நம்ம கொடுப்போம். இல்ல ஒரு பெரிய குடத்தை சின்ன பிள்ளைகிட்ட தருவோமா? தரமாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிலாம் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை அவர் என்ன செய்ய மாட்டாரு, சோதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பலன் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான, பாஸ்டர் எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் இவ்வளோ பெரிய சோதனை, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் இல்லையே, நான் மட்டும்தான் இவ்வளவு சுமந்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரென்த் இருக்கு. யாருக்கு எவ்வளவு சுமக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால நம்முடைய திராணிக்கு மேலாக நம்ம என்ன செய்ய மாட்டார், அவரு சோதிக்க மாட்டார். உங்க திராணி, உங்களுடைய பலன், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் சோதனையை தாங்கத்தக்கதான பலத்தையும் அவர் தரார். வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அல்லேலூயா, சோதனைய தாங்கத்தக்கதான பலத்தையும் அவர் தராரு. அல்லேலூயா. சோதனையை தாங்குவதற்கு பலன் கொடுக்கிறார். ஒரு கட்டடம் எவ்வளவு வெயிட் தாங்கும்? ஒரு கட்டடம் எவ்வளவு வெயிட் தாங்கும்? அந்த கட்டடத்தை உருவாக்குறவர் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சப்போர்ட் பண்றாரு ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு சப்போர்ட் பண்றார். பாருங்களேன், பேதுருகிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாத்தான் உன்னை உடைக்கிறதுக்கு என்னிடத்துல அனுமதி கேட்டுட்டா, நான் உனக்காக என்ன செய்யறேன், வேண்டிக் கொண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். சோதிக்கப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் பலத்தை தரார். அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் மனுஷனா இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார். அவருக்கு தெரியும் அவர் என்னென்ன பாதையில கடந்து போனாரோ அந்த பாதையில தான் நம்ம கடந்து போறோம். அல்லேலூயா. அவர் போன ஸ்டெப்ல என்ன பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்னு அவருக்கு தெரியும். எந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாதையில எவ்வளவு கரடு முரடான பாதையில என்ன கல் இருக்கு, என்ன பாடுகள் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு உதவி செய்வார், சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அவருக்கு சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. அவன் பலனை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால சோதனையை தாங்கத்தக்கதான பலத்தை கர்த்தர் தராரு. அல்லேலூயா. மூணாவது உண்மை என்னன்னா, சோதனையை அனுமதிக்கும் தேவன் அனுமதிக்கும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையை என்ன செய்யறாரு? உண்டாக்குகிறார். அல்லேலூயா. சோதனை தேவன் அனுமதிக்கும் சோதனையில தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கு அந்த சோதனைக்கு பின்னாலேயே இருக்கு. அந்த சோதனைக்கு பின்னாலேயே இருக்கு. ஆண்டவர் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன வழி? மத்தேயு சுவிசேஷம் 26:41 வாசிங்க. 26:41 வாசிங்களேன். சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடைசியா கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்யறாரு? போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க விழித்திருந்து, உங்களுக்கு சோதனை வரப்போகுது, நீங்க விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோதனை வரப்போகுது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ண போயிட்டார். திரும்பி வந்து பார்த்தா சீஷர்கள்லாம் ஒரே கொட்டாவி தூக்கம். ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கு ஜெபத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவரே. நீங்க சோதனை வரப்போகுது, அதை தப்பித்து கொள்ளணும்னா ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது தடவை வந்து சொல்லிட்டு போறார். திரும்பவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவது தடவை வந்து சொல்லிட்டு போறார். இப்ப போர் வீரர்கள்லாம் வந்து இயேசுவை பிடிக்க வந்த பொழுது அவ்வளவுதான், எல்லாம் எஸ்கேப், எல்லாம் ஓடியாச்சு. ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்துட்டு இதைதான் சொன்னார் ஆண்டவர், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கு ஜெபத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மள மட்டுமா ஜெபம் பண்ண சொல்றாரு? அவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன், நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன். இன்னொருத்தர் ஜெபம் பண்றாரு. ரோமர் 8:26-28 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8:26-28 வரைக்கும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு என்ன செய்கிறார்? ஆவியானவரே உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நாம உண்மையாலுமே பலவீனம் உள்ளவங்க தான். அல்லேலூயா. நம்ம சோதனையில் நாம பலவீனம் உள்ளவங்க தான். நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரத்தில் என்ன ஜெபம் பண்றது, எப்படி ஜெபம் பண்றதுன்னே தெரியாது. சில காரியத்தை இப்படி ஜெபம் பண்ணலாம் நமக்கு தெரியும். சில காரியத்துல எப்படி ஜெபம் பண்றது, எதுக்காக ஜெபம் பண்றது, ஒண்ணுமே புரியாத ஒரு நிலையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே. வேணும் ஜெபம் பண்றதா, வேணாம் ஜெபம் பண்றதா, என்ன முடிவெடுக்கிறது? ஒண்ணு வேணாம், நமக்கு பதிலாக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு போக்க வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு ஒரு போக்க வச்சிருக்கிறார், ஜெபத்துல வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாரு,
நமக்காக இயேசுவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ராஜாவுக்கு செக் வச்சாச்சு, ராஜாவுக்கு முடிஞ்சு போச்சு. ராஜாவுக்கு செக் வச்சு முடிஞ்சு போச்சு. நோ வே. அல்லேலூயா. நாம உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம். நோ வே. அங்கிருந்து விஸ்வநாத ஆனந்த் வந்து ஒரு காயை தூக்கி ரப்பர் வழி இருக்குன்னுவான். அல்லேலூயா. எல்லாம் நம்மளோட அவன் எக்ஸ்பர்ட், நம்மளோட அவன் எக்ஸ்பர்ட். கர்த்தர் 1000 வழி இல்லை, 1001வது வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல, இன்னொரு வே இருக்கு, இன்னொரு வழி இருக்கு, இன்னொரு வழி இருக்கு. அதை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எப்போ வச்சிருக்கிறாரு? சோதனை உங்களுக்கு அனுமதித்த பொழுது பின்னால ஒரு வழி வந்துகிட்டே வருது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே, ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? உன் பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுன்ட்டார். ஆபிரகாமுக்கு இடத்தையும் சொல்லிட்டார். மோரியா தேசத்து நான் காண்பிக்கிற மலை ஒன்றில் கொண்டு போய் தகன பலியாக கொடு. கொண்டு போய் அவன் பிள்ளைய கட்டி பலிபீடத்தில் வைத்து கத்திய போடும் பொழுது, பிள்ளையாண்டான் மேல கத்திய போடாதேன்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? ஒரு ஆட்டு சத்தம். அல்லேலூயா. ஒரு ஆடினுடைய சத்தம் ஒண்ணு கேக்குது. அல்லேலூயா. அந்த ஆடு எப்போ வந்தது தெரியுமா அந்த இடத்துக்கு? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆடு வந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆடு அங்க. அல்லேலூயா. ஒரு போக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு ஒண்ணு வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்முடைய தேவையை சந்திக்கிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்ல ஒண்ணும் முடியல. கர்த்தர் ஒரு போக்க வச்சிருக்கிறார், ஒரு எஸ்கேப் ஆகிற ஒரு வழியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே, அவன் சகோதரர்கள்லாம் கொன்று போட தீர்மானித்த பொழுது அவன் சகோதரன்லயே ஒருத்தன் என்ன சொல்றான்? வேணாண்டா, அவனை கொண்டு போட்டுற வேணாம், பாவம், அந்த ரத்த பழி நமக்கு எதுக்கு? அவனை தூக்கி அந்த கிணத்துல என்ன செய்திருக்க? தூக்கி போட்டுருவோம், கிணத்துல தூக்கி போட்டுருவோம். அங்கிருந்து ஒரு போக்க வச்சிருக்கிறார் கர்த்தர். அங்கிருந்து ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? அந்த வழியா கடந்து போய் அங்க ஒரு கயிறு அனுப்புறார். அங்க ஒரு போக்கு. அவங்கள தூக்கி கொண்டு போய் போத்திபார் வீட்டுல போனா அங்க ஒரு உதவி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அங்க இருந்து சிறைச்சாலைக்கு போனா அங்க ஒரு உதவியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற சோதனையில கர்த்தர் நம்மை அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கு கூடவே வருது. நம்முடைய வாழ்க்கையில கூடவே ஒரு எஸ்கேப்பான வழி ஒண்ணு கூட இருக்கு. அல்லேலூயா. ஏன் நம்ம பதட்டப்படுறோம் தெரியுமா? அந்த வழியை பார்க்கல. அல்லேலூயா. அந்த உதவியை பார்க்கல. அந்த யெகோவா ஈரே அந்த பார்க்கல. கர்த்தர் உங்கள் சோதனைக்கு பின்னாலேயே ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடக்காது, இனிமேல் எல்லாம் க்ளோஸ், கம்ப்ளீட், முடிய போது, ஃபினிஷ், நெவர். கர்த்தர் முடியறதுக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்கிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு உள்ளது. அல்லேலூயா. உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தப்பித்துக் கொள்ளும் போக்கினுடைய வழியில வழி எங்க கொண்டு போய் முடிக்குதுன்னா ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளதான் கொண்டு போய் முடிக்கும். அல்லேலூயா. இந்த சோதனையினுடைய முடிவு ஒரு உயர்வு தான். அல்லேலூயா. சோதனையினுடைய முடிவு எங்க கொண்டு போய் இருக்கும்? ஒரு உயர்வுல, ஒரு
ப்ரொமோஷன்ல டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணா ப்ரொமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணா ப்ரொமோஷன் நிச்சயம். சோதனையை சகித்த பின்பு அவனுக்கு என்ன ஆண்டவர் தருவாரு? ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். ஆபிரகாம் பலிபீடத்துல ஈசாக்க வைத்து எடுத்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஈசாக்க பலிபீடத்துல வைத்தா அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய சோதனையை எங்க கொண்டு போய் முடிப்பார்னா ஒரு பிளஸ்ஸிங்ல தான் முடிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்துல தான் முடியும். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற கடுமையான பாதை உங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. யோசேப்புடைய பாதை எங்க கொண்டு போச்சுன்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சோதனையின் முடிவு ஆசீர்வாதமே. அல்லேலூயா. உயர்வு தான், ப்ரமோஷன் தான், ஃபெயில் ஆகவே மாட்டோம். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற சோதனை என்ன இருக்காது? டீப் ப்ரமோஷன் கிடையாது. அல்லேலூயா. உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு தான் அவர் டெஸ்ட் வைக்கிறாரு. ஃபெயில் ஆக்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கல. ஃபெயில் ஆக்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கல. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் என்ன அந்த நாட்கள்ல என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஃபெயில் ஆக்குறவங்களை தனியா என்ன செய்யணும்? ஒதுக்கணும். இன்றைக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே மாசத்துல எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆக்குறவனை என்ன செய்யணும்? ப்ரமோட் பண்ணிடணும். அல்லேலூயா. ஃபெயில் ஆனவனையும் எப்படியாவது அவனை ப்ரமோட் பண்ணணும். அதான் நோக்கம். ஒரு காலத்துல எப்படியாவது ஒருத்தவனை ஃபில்டர் பண்ணணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஃபில்டர் பண்றது இல்ல, ப்ரமோட் பண்ணணும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய, தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஐடியாலஜிக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவன் ஃபில்டர் பண்றதுல பார்க்கறான், இவன் ப்ரமோட் பண்றதுல பார்க்கறான். இவன் எப்படியாவது ஒருத்தனை உயர்த்தி வைக்கணும்னு பார்க்கறான். அவன் ஒருத்தனை என்ன செய்யறான்? டீப் ப்ரமோட் பண்ணி ஒரு சிலரை மட்டும் உயர்த்தணும்னு பார்க்கறான். இவன் எல்லாரையும் உயர்த்தணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை டீப் ப்ரமோட் பண்ணவே விரும்பல. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வைத்து நம்மை உயர்த்தி வைக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய சோதனையின் முடிவு எங்க கொண்டு போகும்? ஆசீர்வாதத்துல தான் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு கடுமையான பாதையில நீங்க போயிட்டு இருந்தாலும் நிச்சயமா இந்த ரூட் எங்க போகுதுன்னா ஆசீர்வாதத்துக்கு நேரா போகுது. அல்லேலூயா. இது எங்களை உங்களை கொண்டு போய் நிறுத்தினா ப்ரமோஷன்ல தான் இருக்கு. ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? விழுந்து போக மாட்டோம், டீப் ப்ரமோட் ஆக மாட்டோம், கீழே போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் முன்னமே ஆயத்தம் பண்ணி தான் தேவன் நம்மை இந்த டெஸ்ட் எல்லாம் அனுமதிச்சு கர்த்தர் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம், 3 உண்மையை பார்த்தோம். அல்லேலூயா. என்னது? தேவன் யாரை உயர்த்த விரும்புகிறாரோ அவங்களுக்கு தேவன் சோதனை அனுமதிக்கிறார். சோதனை எல்லாருக்கும் உண்டு. ஏன் சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? பியூரிஃபை பண்ண, அவரை சார்ந்து வாழ. இரண்டாவது, ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. பிராணிக்கு மேல நம்மளை சோதிக்க மாட்டாரு. சோதனையை தாங்கத்தக்கதான பலத்தையும் அவர் தராரு. மூணாவது, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்க கர்த்தர் உண்டாக்கி. இந்த போக்கு நிச்சயமா நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளதான் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. எழுந்திருந்து நாம ஜெபம் பண்ணலாம். Thank you Jesus. அல்லேலூயா. அந்த பாட்டு புஸ்தகத்துக்கு அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. 155. சோர்ந்து போகாதே மன
மனமே சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகளுன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகளுன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே. எஸ் ஆமென். சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே.
எல்லா கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, எல்லா கைகளை உயர்த்தி. தேவன் நேசிக்கிற தேவன் யாரெல்லாம் உயர்த்தணும் விரும்புகிறார், அவர் வாழ்க்கையெல்லாம் தேவன் சோதனைகள் அனுமதிக்கிறார். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்க எப்பேற்பட்ட சோதனையின் வழியா கடந்து போனாலும் தேவன் அனுமதித்ததுனாலதான். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த, தூய்மையாக்க, அவரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்பாட்ட சொல்லுவோம், நன்றி அப்பா, இந்த சோதனைகளை குறித்து நான் துக்கப்படாம சந்தோஷப்படுறேன். அது என் வாழ்க்கையில் என்ன பரிபூர்ணத்துக்கு நேராய் கொண்டு போகிறதப்பா, என்னை குறைவற்றவனாய் மாற்றப் போகிறது. அதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற எந்த பாடுகளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறதில்லை. நமக்காக வேண்டுதலும் செய்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா ஆண்டவற்றையும் சொல்லுங்க, ஒரு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உனக்காக பரிசுத்த ஆவியானவரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தில் அவர் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த சோதனை உன்னை உயர்த்த போகிறது, உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்த போகிறது. முடிவு ஆசீர்வாதம். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன கொண்டு போகிறதற்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் என்னை கைவிடுகிறதில்லப்பா. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்ன பாடுகள் வழியாய் கடந்து போகிறார்கள் நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த பாடுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரப்போகிறதற்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்த போகிறதற்காக நன்றி ராஜா. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக.